திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அது மூல திரிகோண வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. சனி பகவான் ஆல்ரெடி வக்கரகதியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உச்சத்துல இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பாருங்க இந்த மாசம் எவ்வளவு கிரகங்கள் ரொம்ப பவரா இருக்காருன்னு பாருங்க. சூரியன் வந்து ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், புதன் ஆட்சி உச்சம் இரண்டையுமே பெற்றிருக்கார். அதே போல குரு பகவான் உச்சமா இருக்கார். சோ இந்த யோகம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. பொதுவாவே உச்சம் பெற்று இருக்காரு இல்லையா. இயற்கையாகவே தர்ம ராசி, யாரு என்ன கேட்டாலும் செஞ்சுட்டு போற ராசி. அப்ப ராசி அதிபதி மோட்ச வீட்டுல போய் இருக்காரு. அப்ப இந்த நேரத்துல நிறைய தர்மங்களும் தானங்களும் நிறைய பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒண்ணு, அதனால நிறைய பணம் கரைஞ்சு போகுதுங்கிறது ரெண்டாவது விஷயம். கையில பணம் தங்க மாட்டேங்குது, என்ன வந்தாலும் பத்தல அப்படின்னு சொல்றது 3. இதெல்லாம் தனுசுக்கு நடந்துட்டு இருக்கணும். ஒண்ணு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, அங்க 8ல் மறைந்தாலும் உச்சமா இருக்கு இல்லையா, உச்சமானது கூட நல்ல பலன்களையும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. மறைவுக்குண்டான சில சில தீமைகளும் அவர் கொடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதுலயே உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பணவரவு நல்லா இருக்கு, முயற்சிகள் எல்லாமே கைக்கூடி வருது. ஆனா உடல்நிலையில பாதிப்புகளை கொடுக்குது. உடம்பு ரீதியா, அம்மா ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்து அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கு இப்போ இந்த நேரத்துல. அதனால உடம்புல ரொம்ப கவனமா இருந்திருக்கும் தனுசு ராசி. அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற 5 கூட 7 இருக்கிறதால குழந்தைக்கு அதிர்ஷ்டம். குழந்தை பிறக்கும் இந்த மாசம், அதிர்ஷ்டம் உள்ள குழந்தையா பிறக்கும் அல்லது கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5, 7 தொடர்பு ஏற்படுதா நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். எதிர்பார்த்த வரன் அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல வந்து இருக்குங்க. உங்க குலதெய்வம் உங்க தொழிலுக்கு கூட இருக்கும். அவரே 9ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா. அப்போ அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அப்பா சொத்துக்கள் கிடைப்பது இல்லையா. உங்களுக்கு நல்ல குரு அமைஞ்சு வருது, உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி நடத்தக்கூடியதற்கு நல்ல குரு அமைந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் அதிபதி போய் வந்து 10ஆம் வீட்டில் நீசமாகிறாருங்க. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமா ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தொழில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கிரகங்கள் வந்து செய்யாமலாம் இருக்காது, கொஞ்சம் கம்மியா செய்யலாம், அவ்வளவுதான். தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அல்லது நோய்க்காக மருத்துவ செலவுகள் பண்றது, கொஞ்சம் கடன் வாங்குறதோ இல்ல பண செலவுகள் பண்றதோ, கொஞ்சம் விரயத்தை பண்றதோ அமைப்புகள் இருக்கும். அல்லது தொழில் ரீதியாக அங்க வேலையாட்கள் மூலமாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் நடக்கும் தனுசுக்கு இந்த மாசம். அடுத்தது 16ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் வருகிறார். அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்குங்க, நல்ல வருமானம். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபம் இல்லையா. உங்க ஜாதகத்துல யாருக்காவது தொழில் மாற்றம் பண்றதுக்கோ வேலை மாற்றம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருந்தால் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு மேல மாத்துனீங்கன்னா, ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு மேல மாத்துனீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பை தான் ஃபர்ஸ்ட் சொல்லு. கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். வேலையை விட்டுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன், அங்க அந்த இன்ஸ்டியூட் போறேன், இது எல்லாம் நடக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு மாற்றத்துக்குண்டான வழிகளை கண்டிப்பா காட்டுவார். அதே போல 3ஆம் அதிபதி வக்ரம், அதனால கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்து உங்க மைண்ட்ல இருக்கும். பண்ணலாமா வேண்டாமா ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா அதை வந்து பண்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த மாசத்துல சுக்கிரன் வந்ததுக்கு அப்புறம் நடக்கும். சுகபோக காரகன் ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். குழந்தைகள் மூலமாக யோகம், குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்க போகுது, காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்க போகுது. அது தனுசு ராசி பெண் குழந்தைகள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அடுத்தது புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்காரு கேதுவோட. கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையில கவனமா இருந்துக்கணும், மனைவியினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். பொதுவா இந்த மாசம்
தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களோட குடும்பத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் நோய் நொடிகள் இருக்குன்னு தான் காட்டுது. எல்லாருக்குமே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கு. அதுல யாரு ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்குதோ அவங்களுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகுது. அதனால கொஞ்சம் முன்னாடியே பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல பாருங்க 9ல புதன் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கொஞ்சம் தொழில் தடைகளை கொடுத்தாலும் 9-10 தொடர்புங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை குறிக்கும். அப்பா மூலமா உதவிகள் கிடைக்கிறது, அப்பா தொழிலை எடுத்து பண்றது, நிறைய தான தர்மங்கள் பண்றது, புகழ் அடையிறது, சர்வீஸ் நோக்கம் இன்னும் அதிகமாகிறது, இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். மனைவி மூலமாக யோகம் இதெல்லாம் இருக்கு. மனைவிக்கு ஒரு மாற்றம், மனைவிக்கு ஒரு தொழில் மாற்றம் பண்றது, கணவருக்கு ஒரு தொழில் மாற்றம் நடந்து வர்றது, இதெல்லாம் நிச்சயமா உண்டு இந்த மாசம். அவங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக மனைவி வழியிலையோ கணவர் வழியிலையோ அவங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக சிறு சிறு தலைவலிகள் வந்தாலும் சிறு சிறு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் புதன் 21ஆம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப அங்க ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அதற்கப்புறம் தொழில செம்ம டெவலப்மெண்ட், நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். பார்ட்னர் நண்பர்கள் எல்லாத்துக்குள்ளயும் சந்தோஷங்கள் இருக்கும். போனவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. எதையெல்லாம் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு போனீங்களோ அவங்க மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 10 குடையர் 10ல தொழிலுக்கு குறையே இருக்காதுங்க. தைரியமா இருக்கலாம் 21ஆம் தேதிக்கு மேல. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். 9ஆம் அதிபதி 9லே இருக்கால். அப்பா மூலமாக உதவிகள், நல்ல குரு அமைஞ்சு வர்றது எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்கு. தனுசு ராசிக்காரங்க நல்ல குரு தான். சோ அவர்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா அமைஞ்சு வருது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நல்ல குரு அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல அதே இடத்துல பாருங்க சூரியன் கேது சேர்க்கை இருக்கு. அப்ப உங்க ஜாதத்துல சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா பித்ருதோஷத்தினுடைய உச்ச நிலை. பித்ருதோஷ நிவர்த்தி செய்து கொள்வது என்பது நல்லது. ஏன்னா இது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆட்சி பெற்ற சூரியனோட கேது சேருகிறார். இது வர 18 வருஷம் ஆகும். அதனால இந்த வருடம் நீங்க பித்ருதோஷ நிவர்த்தியும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தீங்கன்னா உங்க தலக்கத்துல இருந்து வரக்கூடிய அடுத்த எல்லாருக்குமே சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், தடைகளை உடைக்கும். ஏன்னா நீங்க பிறக்கிற வரைக்கும் அங்க எதுவுமே யாருமே பண்ணலைங்கிறதுக்காக தான் உங்க ஜாதத்துல இந்த சேர்க்கை இருக்கு. அப்ப நீங்க எடுத்து பண்ணணுங்கிறத கடவுளுடைய விதி, உங்களுடைய விதி, கடவுள் கொடுத்த விதி. அதை எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலகி சூப்பரா இருப்பீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் சிவன் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதாவது கால பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஜாதத்துல இருக்கக்கூடிய கெட்ட பலன்கள் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி தொழில் லாபம் இதுக்கெல்லாம் சூப்பரா செகண்ட் ஹாஃபுக்கு மேல அருமையா இருக்கு. தனுசு ராசி நம்பிக்கையா இருக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.